Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 222வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் பிரசங்கி புத்தகத்தின் 10 முதல் 12 வரை வாசிக்கிறோம். இந்த பகுதிகள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் ஞானம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும், வாழ்க்கை தேவன் கொடுத்த அருமையான பரிசு என்பதால் அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்றும் நினைவூட்டுகின்றன. வாய்ப்புள்ள காலத்திலேயே ஆண்டவருக்கு உண்மையுடன் சேவை செய்யவும், வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நம்மை உண்டாக்கினவரை நினைவு கூறவும் நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம். உலக சாதனைகளில் அல்ல, தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதில்தான் உண்மையான நிறைவு இருக்கிறது என்பதை இந்த வாசிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் நாம், அவருடைய ஞானத்தை நாடி, அவர் அழைத்த அழைப்பில் உண்மையுடன் நிலைத்து, ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமைக்காக வாழ தீர்மானிப்போம். இன்று அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய தயாரான நன்றியுள்ள இதயத்துடன் இந்த நாளை ஆரம்பிப்போம். Welcome to day 222 of the Bible Challenge. Today we continue reading the book of Ecclesiastes. And our reading covers Ecclesiastes chapter 10 to 12. These passages remind us that wisdom should guide every decision we make and that life is a precious gift to be lived with reverence for God. We are encouraged to serve the Lord faithfully while we have the opportunity, remembering that our Creator is worthy of our devotion throughout every stage of life. True fulfillment is found not in earthly achievements but in fearing God and keeping His commandments. As we continue this journey through God's Word, let us seek His wisdom, remain faithful in our calling, and live each day for His glory. Let us begin today with grateful hearts, ready to hear and obey His word. சபையார் அதிகாரம் 10. Ecclesiastes chapter 10. வசனம் 1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும். Verse 1. Dead flies cause the ointment of the apothecary to send forth a stinking savour. So doth a little folly him that is in reputation for wisdom and honor. வசனம் 2. ஞானியின் இருதயம் வலதுகையிலும் மூடனின் இருதயமோ இடதுகையிலும் இருக்கும். Verse 2. A wise man's heart is at his right hand, but a fool's heart at his left. வசனம் 3. மூடன் வழியிலே நடக்கிற போதும் மதிக்கெட்டவனாயிருக்கிறான், தான் மூடன் என்று அவன் எல்லாருக்கும் சொல்லுகிறான். Verse 3. Yea also, when he that is a fool walketh by the way, his wisdom faileth him, and he saith to everyone that he is a fool. வசனம் 4. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். Verse 4. If the spirit of the ruler rise up against thee, leave not thy place, for yielding passeth great offenses. வசனம் 5. நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு, அது அதிபதியினிடத்தில் தோன்றும் தப்பிதமே. Verse 5. There is an evil, which I have seen under the sun, as an error, which proceedeth from the ruler. வசனம் 6. மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். Verse 6. Folly is set in great dignity, and the rich sit in low place. வசனம் 7. வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறிப்போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். Verse 7. I have seen servants upon horses, and princes walking as servants upon the earth. வசனம் 8. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். Verse 8. He that diggeth a pit shall fall into it, and whoso breaketh an hedge, a serpent shall bite him.
வசனம் 9. கல்லுகளை பெயர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். Verse 9. Whoso removeth stones shall be hurt therewith, and he that cleaveth wood shall be endangered thereby. வசனம் 10. இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய்ச் செய்வதற்கு ஞானமே பிரதானம். Verse 10. If the iron be blunt, and he do not whet the edge, then must he put to more strength. But wisdom is profitable to direct. வசனம் 11. தடைகட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அலப்புவாயனும் அதற்கு ஒப்பானவன். Verse 11. Surely the serpent will bite without enchantment, and a babbler is no better. வசனம் 12. ஞானியினுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். Verse 12. The words of a wise man's mouth are gracious, but the lips of a fool will swallow up himself. வசனம் 13. அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியீனமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமாம். Verse 13. The beginning of the words of his mouth is foolishness, and the end of his talk is mischievous madness. வசனம் 14. மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்கப் போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான், தனக்கு பிற்பாடு சம்பவிக்கப் போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? Verse 14. A fool also is full of words. A man cannot tell what shall be, and what shall be after him. Who can tell him? வசனம் 15. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இளைக்க பண்ணும். Verse 15. The labor of the foolish wearieth every one of them, because he knoweth not how to go to the city. வசனம் 16. ராஜா சிறுபிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாயிருக்கப்பட்ட தேசமே, உனக்கு ஐயோ. Verse 16. Woe to thee, O land, when thy king is a child, and thy princes eat in the morning. வசனம் 17. ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பெலன்கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாயிருக்கப்பட்ட தேசமே, நீ பாக்கியமுள்ளது. Verse 17. Blessed art thou, O land, when thy king is the son of nobles, and thy princes eat in due season, for strength and not for drunkenness. வசனம் 18. மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். Verse 18. By much slothfulness the building decayeth, and through idleness of the hands the house droppeth through. வசனம் 19. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். Verse 19. A feast is made for laughter, and wine maketh merry, but money answereth all things. வசனம் 20. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐசுவரியவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். Verse 20. Curse not the king, no not in thy thought, and curse not the rich in thy bedchamber. For a bird of the air shall carry the voice, and that which hath wings shall tell the matter. சபையார் அதிகாரம் 11. Ecclesiastes chapter 11. வசனம் 1. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதின் பலனை காண்பாய். Verse 1. Cast thy bread upon the waters, for thou shalt find it after many days. வசனம் 2. 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. Verse 2. Give a portion to 7, and also to 8, for thou knowest not what evil shall be upon the earth. வசனம் 3. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும்,
மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். Verse 3. If the clouds be full of rain, they empty themselves upon the earth. And if the tree fall toward the south, or toward the north, in the place where the tree falleth, there it shall be. வசனம் 4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். Verse 4. He that observeth the wind shall not sow, and he that regardeth the clouds shall not reap. வசனம் 5. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். Verse 5. As thou knowest not what is the way of the Spirit, nor how the bones do grow in the womb of her that is with child, even so thou knowest not the works of God who maketh all. வசனம் 6. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழவிடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. Verse 6. In the morning sow thy seed, and in the evening withhold not thine hand. For thou knowest not whether shall prosper, either this or that, or whether they both shall be alike good. வசனம் 7. வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. Verse 7. Truly the light is sweet, and a pleasant thing it is for the eyes to behold the sun. வசனம் 8. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாயிருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. Verse 8. But if a man live many years, and rejoice in them all, yet let him remember the days of darkness, for they shall be many. All that cometh is vanity. வசனம் 9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவையெல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. Verse 9. Rejoice, O young man, in thy youth, and let thy heart cheer thee in the days of thy youth. And walk in the ways of thine heart, and in the sight of thine eyes. But know thou, that for all these things God will bring thee into judgment. வசனம் 10. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கிப் போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. Verse 10. Therefore remove sorrow from thy heart, and put away evil from thy flesh. For childhood and youth are vanity. சபையார் அதிகாரம் 12. Ecclesiastes chapter 12. வசனம் 1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகளல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். Verse 1. Remember now thy Creator in the days of thy youth, while the evil days come not, nor the years draw nigh, when thou shalt say, I have no pleasure in them. வசனம் 2. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். Verse 2. While the sun, or the light, or the moon, or the stars be not darkened, nor the clouds return after the rain. வசனம் 3. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பெலசாலிகள் கூனிப்போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். Verse 3. In the day when the keepers of the house shall tremble, and the strong men shall bow themselves, and the grinders cease because they are few, and those that look out of the windows be darkened. வசனம் 4.
ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகைகளெல்லாம் அடங்கிப் போகாததற்கு முன்னும். Verse 4. And the doors shall be shut in the streets, when the sound of the grinding is low. And he shall rise up with the voice of the bird, and all the daughters of music shall be brought low. வசனம் 5. மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசித்தீவனமும் அற்றுப்போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கங்கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும். Verse 5. Also, when they shall be afraid of that which is high, and fears shall be in the way, and the almond tree shall flourish, and the grasshopper shall be a burden, and desire shall fail, because man goeth to his long home, and the mourners go about the streets. வசனம் 6. வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாலுடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி. Verse 6. Or ever the silver cord be loosed, or the golden bowl be broken, or the pitcher be broken at the fountain, or the wheel broken at the cistern. வசனம் 7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. Verse 7. Then shall the dust return to the earth as it was, and the spirit shall return unto God who gave it. வசனம் 8. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். Verse 8. Vanity of vanities, saith the preacher, all is vanity. வசனம் 9. மேலும் பிரசங்கி ஞானவானாயிருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேகம் நீதிமொழிகளைச் சேர்த்து எழுதினான். Verse 9. And moreover, because the preacher was wise, he still taught the people knowledge. Yea, he gave good heed, and sought out, and set in order many proverbs. வசனம் 10. இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். Verse 10. The preacher sought to find out acceptable words, and that which was written was upright, even words of truth. வசனம் 11. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோல்கள் போலவும் சங்கத்தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. Verse 11. The words of the wise are as goads, and as nails fastened by the masters of assemblies, which are given from one shepherd. வசனம் 12. என் மகனே, இவைகளினாலே புத்தியடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. Verse 12. And further, by these, my son, be admonished, of making many books, there is no end, and much study is a weariness of the flesh. வசனம் 13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. Verse 13. Let us hear the conclusion of the whole matter. Fear God, and keep his commandments, for this is the whole duty of man. வசனம் 14. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். Verse 14. For God shall bring every work into judgment, with every secret thing, whether it be good, or whether it be evil. பைபிள் சவாலின் 222வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று
வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கம் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதே என்பதை அறிந்தோம். அவருடைய ஞானம் நமக்கு சரியான வழியை காட்டுகிறது. அவருடைய வார்த்தை புரிதலை அளிக்கிறது. அவருடைய சந்நிதி நிலையான நம்பிக்கையை நமக்கு தருகிறது. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தினமும் தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று நாம் வாசித்த சத்தியங்கள் ஞானத்தோடு வாழவும், நாம் செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், முடிவு வரை அவருக்கு உண்மையாய் நிலைத்திருக்கவும் நம்மை ஊக்குவிக்கட்டும். தேவனுடைய சத்தியத்தில் தொடர்ந்து ஒன்றாக வளர்ந்து வேதாகமத்தின் அடுத்த புத்தகத்தை மகிழ்ச்சியுடன் தொடங்க தயாராவோம். நாளை 223வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 222 of our Bible challenge is now complete. Today we were reminded that the greatest purpose of life is to fear God and keep His commandments. His wisdom gives direction, His word brings understanding, and His presence gives lasting hope. Thank you for faithfully continuing this journey through God's word each day. May today's reading inspire us to live wisely, honor the Lord in everything we do, and remain faithful until the very end. Let us continue growing together in His truth as we prepare to begin the next book of the Bible. See you tomorrow for day 223. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.